சஞ்சனாயோட சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். அதாவது வந்து என்னோடய அத்தை பொண்ணு, உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சுகர் கேண்டி. அதாவது இங்கே நாங்கள் வந்து சுகர் கேண்டி செஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். சரி வாங்க நம்ம சீக்கிரமாக போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். போயிட்டே இருக்கிறேன் படிக்கட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பாதி முடிஞ்சிச்சு. சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடவே வந்துருக்குறோம். சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். லைட் எதுங்க கோசி இருக்குது இது எது ஓகே. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை எல்லாத்தையும் வச்சுட்டேன். லைட் இருக்குது. யார் பண்ணுறதா இருந்தாலும் சேஃபாக பண்ணுங்கள். வீட்டில் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து பேரண்ட்ஸோட தான் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி போய் சொல்கிறேன், கையில் எரியுது. உங்கள் லைட்டர் கொஞ்சம் ஃப்ளாப்பாக இருக்குது. ஐயோ இந்த மாதிரி சத்தியமாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வந்து உங்கள் கையில் வந்து இது மாதிரி ஆகிடும். போன வருஷம் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணோம். அந்த மாதிரி கை வாய் எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க இனிமேட்டு. நாங்கள் வந்து பேரண்ட்ஸோட பக்கத்துலேயே வச்சு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வச்சு கடாய் வச்சுட்டாங்க. வந்து இப்போது நாங்கள் வந்து மொட்டை மாடில் தான் செய்கிறோம். நான் வேணால் காமிக்கட்டுமா? கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டு பார்த்தீங்களா, நிறைய செடி கூட இருக்கும். இங்கே பார்த்தீங்களா காற்று வேற அடிக்குது. கௌசி பார்த்தீங்களா, நாங்கள் வந்து மாங்காய் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே மாங்காய் வந்து நிறைய இருக்குது. அங்கே ஒரு மாங்காய் இருக்குது, நான் சூப் பண்ணுறத. இதோ அங்கே ஒரு மாங்காய் தெரிந்தா, அங்கே 2 மாங்காய், அதுதான் அந்த மாங்காய். பார்த்தீங்களா, அங்கே ஒரு மாங்காய் தெரிஞ்சு பாருங்க, இங்கே ஒரு மாங்காய். ஓகேவா? நம்ம வந்து வாங்க, நம்ம வந்து அங்கே போகலாம். வாங்க, இதுதான் அந்த வியூ. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? நிறைய மரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய மாங்காய் இருக்கு. நான் காமிக்கிறேன் வாங்க. பாருங்க, நிறைய மாங்காய் பாருங்க. அங்கே ஒரு மாங்காய், அங்கே ஒரு மாங்காய், இங்கே 3 மாங்காய், அங்கே ஒரு மாங்காய், அங்கே ஒரு மாங்காய், நிறைய மாங்காய் இருக்குல்ல? சரி வாங்க, இப்போ நம்ம வந்து போகலாம். ஏதோ அவங்க பண்ணிட்டாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஏதோ மாதிரி லூஸ் மாதிரி பண்ணின்னு வராங்க. பாருங்க, இப்போ வந்து சுகர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். சுகர் வந்து கரைக்கிறாங்க. சுகர் வந்து போட்டுட்டு அப்புறம் ஒரு இப்போ நான் வந்து 2 கப்பு சுகர் போட்டுக்கிறேன். ஸோ தட் நான் வந்து 2 மூடி, அதாவது இந்த அளவுக்கு ஒரு மூடி, இந்த அளவு ஒரு கேப் மூடி நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஒரு கேப்புக்கு 1 கப் போட்டு வச்சுருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப வேணாம் தண்ணி, உங்களுக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வேணும்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் கொஞ்சம் போட்டு இது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்து போகலாம். ஆனால் இப்போ எங்ககிட்ட வெல்லம் இல்லை, ஸோ அதை நாங்கள் அப்படியே ரெடி பண்ணுறோம். நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டோம். அது வந்து ஃப்ளூக் ஆகிடுச்சு, ஜவு மாதிரி வந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து திருப்பி செய்யணும். நல்லா வந்தது, பட் ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்ச லாஸ்ட் 2 மட்டும் கார்ட்போர்டு ஃபஸ்ட்டு வந்தது வந்து நல்லாவே வந்து காயலை. அதனால வந்து நல்லாவே ஜவு மாதிரி வந்துச்சு. அதே வந்து நாங்கள் எப்படியோ சாப்பிட்டுக்கிட்டோம். கற்பூரமே இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிக்கு வேணும்னா தொடப்பு குச்சி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்குவாங்க. அதை க்ளீன் பண்ணி அதை கத்தியால் தோல் மாதிரி சீவிடுங்க. சீவிட்டிங்க, அது கருப்பாக இருக்கும்ல, அதில் வந்து மரக்கட்டை எடு கௌசி, மரக்கட்டை. நான் பிடிச்சிக்கிறேம்மா, நீ போமா, நீ எடுமா. இப்போ வந்து விறகு வந்து நீங்கள் வந்து நிறையவே போடணும்.
அப்பயே நான் சொல்லிட்டேன். நான் வந்து விறகு மட்டும் ஏற்றி வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து நான் முன்னாடி பண்ணது வந்து சொன்னேன்ல, நான் செஞ்சுட்டே இருந்தேன். அப்போ ஞாபகம் வந்துச்சு நம்ம இதே ஏன் வீடியோ போட்டு பண்ணக்கூடாதுன்னு. நல்லா அது எப்படி வரணும்னா பபிள்ஸ் விட்டு நல்லா நல்லா வரணும். எவாப்ரேட் ஆனாதான் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்களேன், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இதுதான். நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் மாதிரி இதில் பண்ணி காமிக்கிறேங்க. இது வந்து நல்லா வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணணும். டெக்னிக் அது தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நடுவில் ஊற்றிட்டு இருக்கணும். ஊற்றலாம் கூடாது, நடுவில் ஊற்றிங்கன்னா அது ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றினதோட விட்டுறணும், ஏன்னா அதோட எவாப்ரேட் ஆகாது அந்த கார்ட்போர்டு. இப்படி இது வேற பிடிச்சிட்டு இருக்கேன் ஒழுது இரு. வச்சிரு, அப்படியே போடும். இதை மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நெருப்பு வர அணைஞ்சிச்சு. வெயிட் டக்குன்னு ஏதாச்சும் கார்ட்போர்டு வச்சு வைக்கலாம். நாங்கள் கடைசியில் டக்குன்னு வேறு கற்பூரம் வேறு காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் இந்த கார்ட்போர்ட் மாதிரி இருக்கு, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். பயங்கரமா காத்து வேற இன்னைக்கு ரொம்ப ரெயின் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வர மேகத்தை காமிக்கிறேன், இங்க பாருங்க. செம்மையா மழை மாதிரி இருக்கு. ஏற்கனவே மார்னிங்ல இருந்து சரியான காத்து பாருங்களா, என்ன மாதிரி கருப்பா இருக்கு பாருங்க. இதை மாதிரி நல்லா இருக்கும். இங்கே பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது தண்ணி ஊற்றி வை. நான் ஒரு டெக்னிக் சொன்னேன், இதை மாதிரி. கிண்டர் ஜாய் சாப்பிட்றியா? எத்தனை வாட்டி? நிறைய வாட்டி. நான் அதில் வந்து டாய்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் அப்புறமா. நாங்களாம் அதில் வச்சு எங்கே போச்சுன்னு தெரியல. ஸ்வீட்டிஸ் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுங்க, அதில் லைட்டாக இதை போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மாதிரி டக்குன்னு உள்ளே போயிடுச்சுன்னா அது கரெக்டான கேண்டி பார்த்தோன்னு நினைக்கணும். இது அப்படியே நீங்க நெருப்புலயே வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி அது என்ன ஆயிடும்னா அப்படியே ஸ்டிக்கி ஆயிடும். அண்ட் தென் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி முனையில வைக்கிற உள்ள தள்ளு நல்லா பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பற்ற வைக்கிறாங்க. அடுப்பு ஏன்னா கற்பூரம் இப்போ காலி ஆயிடுச்சு, அதனால நாங்கள் உயிர் கொடுக்கறதுக்கு இதான் வழி. நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் நீங்கள். ஆமாம், கிண்டிகிட்டே இவன் அதிகமாக நெருப்பு இது பண்ணிட்டான். இலை போட்டால் நிறைய வந்துடு. இலை போடாத, கையை சுடுதே. மிக்ஸ் பண்ண உள்ளே போடலாம். உள்ளே போடுறேன். உள்ளே போடுறேன்னா ஃபஸ்ட்டு இங்கே போட்டேன். கை அது கடாயிடு இரு. வந்து அவளை கடாய் எடுக்க சொல்லியிருக்கேன், ஏன்னா இப்போ நெரு கொஞ்சம் போடணும். போதும். உயிர் இல்லை இப்போ இதுக்கு கார்ட்போர்டு ஏற்றி ஆகணும். லைட்டர் இருக்குது, லைட்டர் மட்டும் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு செத்தோம். பட்டி நம்பின்னு இருந்தோம், அது வேலைக்கே ஆகலை கைஸ். வெட்டிப்பட்டி வச்சு யூஸ் பண்ணாதீங்க, வேணா நீங்கள் வந்து 2 லாலிபாப் போட்டு 1 தான் வந்திருக்கு. சரி 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேலே வந்து போட்டாச்சு. அப்படி பாவி நெருப்பு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்று, கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சம் அப்படியே இன்னொரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இல்லையா அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நாள். என்னது அதான் அதில் இருக்குல்ல, எதுலமா அது அவ்வளோ வந்தது எங்களுக்கு. இதுவா முந்ததான் காட்டாது. நான் இப்போ சாப்பிட்டேன். லூசுங்க, நான் நெருப்பு அழிஞ்சிச்சு. லூசுங்க, எந்துலேருந்து தான் ஃபுல்லாக போட்டேன். அவளை கேளு. லூசுங்க, நான் நெருப்பு அழிஞ்சிச்சு. கௌசி, நான் இது ரெடியாக அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். கட்டி ஆகுதுன்னு மறுபடியும் இதில் ஃபுல்லாக போட்டுட்டேன் தானே.
அது காலி பண்ண சொன்னா காலி பண்ணலன்னா நான் என்ன பண்ணுறது? கைஸ் இதுக்கு கார்ட்போர்ட் தான். நீங்கள் பெஸ்ட்டு பேப்பர் எதனா வச்சுக்கோங்க, அப்போனா தான் இது வரும். நீங்கள் இலை வந்து நெருப்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேடம் வந்து எங்கள் அக்கா வந்து கிண்டிட்டு இருக்காங்க. அடி வந்து பிடிச்சிக்கிச்சு. அடி வந்து பிடிக்க விடாதீங்க, கிண்டிகிட்டே இருங்க. அப்படியே நீங்கள் வந்து கிண்டாமல் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா உங்களால் லாலிபாப் செய்யவே முடியாது. காற்று வேறு இதில் காற்று இல்லைன்னா ஓகே. ஏன்னா இவ்வளோ ஃபஸ்ட்டு செய்யும் போது இதுவும் இல்லை, இப்போ லைட்டர் கூட பற்ற மாட்டுது. இந்த காற்று வந்து எங்களை வந்து ரொம்பவே வந்து சோதிக்குது. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் வீடியோஸ். நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் நாங்கள் வந்து ஒரு 3 to 4 பாட்டுக்கு வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் ஈவினிங்காக ஆடி காமிக்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணோம். நான் தான் வந்து கேமராமேனை. எப்போவுமே வந்து என்னை எந்த வீடியோக்குமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா காமிங்க அதை கேமராண்ட. இதுவே நான் சொன்னல அந்த இன்னொரு கன்சிஸ்டன்சி இல்லைன்னா எப்படி திரும்ப இருக்கும். இந்த பாருங்க டக்குன்னு போக மாட்டே ஃபுல்லாக தண்ணியில் கரைஞ்சிருச்சு பாருங்க. இதை மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுவாயிடும். எங்கள் அக்காவுக்கு வந்து கண்ணில் வந்து போயிடுச்சு. கண்ணில் போச்சுன்னு இல்லை, கண்ணி இங்கே பாரு, இங்கே பாரு, கேமராவை பாரு. போச்சு. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இன்னும் செஞ்சு பாருங்க. இப்போ நாங்கள் வந்து ஒன்று செஞ்சோம், அது வந்து நல்லாவே இதுவாயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தது. இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் கரெக்டாகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இதுவாகும். ஐயோ அவங்க வந்து உடனே எடுத்துட்டாங்க. அது ஒன்றா வருது. இது மேலே லைட்டாக இந்த சிரப் வாங்கிட்டீங்கன்னா ஊற்றிட்டீங்கன்னா அதுதான் செட் ஆகிடும். இது மாதிரி இதுவாகுது, சூடாகுது, பயங்கரமாக ஹீட் ஆகுது. இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கு கரெக்டாக ஊற்றிடும். போதும் அவ்வளோதான் கைஸ். இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். வேணாம், ஆனால் அதிகமாக போகணும். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி அரைச்சியாச்சு. அவ்வளோதான். இதை மாதிரி சுகர் சிரப்பு ஊற்றிடணும். எல்லாத்தையும் கை கழுவிட்டு போயிடலாம். இப்போ அங்கே கை கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அவ்வளோதான், எடுத்தாச்சு. நம்ம ஈவினிங் நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ சேர்க்கவே கூடாது. நம்ம சேர்க்க வேணாம், நான் வீடியோ எடுக்கிறேன், கேமராமேன் ஆகிடுறேன். அவ்வளோதான். மூடு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம். சரி, இது